தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி நாளை மறுநாள் அறிமுகம் செய்யப்பட உள்ள நிலையில் சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் கொடியேற்றி நடிகர் விஜய் ஒத்திகை பார்த்தார். தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கியுள்ள நடிகர் விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஆயத்தமாகி வருகிறார். கட்சியின் கொடியை வரும் 22ஆம் தேதி சென்னை பனையூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் விஜய் அறிமுகம் செய்து வைக்கிறார். இதற்காக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் வர்ணம் பூசும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கட்சி அலுவலகத்திற்கு வந்த நடிகர் விஜய் கொடிக்கம்பத்தில் ஒரு கொடியை ஏற்றி ஒத்திகை பார்த்தார். விஜய் படத்துடன் மஞ்சள் நிறத்தில் அந்த கொடி உள்ள நிலையில் அதுதான் அதிகாரப்பூர்வ கொடியா என தகவல்களை வெளியாகவில்லை. காரைக்காலில் ஒருநாள் மாவட்ட ஆட்சியராக 9ஆம் வகுப்பு அரசு பள்ளி மாணவி தஸ்னீம் அர்ஷியா பொறுப்பேற்றார். காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் அறிவுறுத்தலின்படி ஒருநாள் மாவட்ட ஆட்சியராக பணியாற்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்போது 3ஆவதாக நிரவி அரசு பள்ளியை சேர்ந்த 9ஆம் வகுப்பு மாணவி தஸ்னீம் அர்ஷியா ஒருநாள் மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்டார். பிறகு மாவட்ட ஆட்சியர் மணிகண்டனுடன் இணைந்து மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் பங்கேற்று பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து மனுக்களையும் பெற்றார். திருச்சியில் 4ஆம் வகுப்பு மாணவியை கடத்திச் சென்று இரவு முழுவதுமாக பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். திருச்சியில் ஈபி சாலையில் காயத்துடன் நின்று கொண்டிருந்த சிறுமியை காவல்துறையினர் மீட்டு குடும்பத்தினரிடம் ஒப்படைத்தனர். சிறுமிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்ட நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்து காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் சிறுமியை இளைஞர் ஒருவர் கடத்திச் சென்று இரவு முழுவதுமாக பாலியல் வன்கொடுமை செய்திருப்பது தெரியவந்தது. தொடர்பாக தென்னூர் பகுதியை சேர்ந்த சின்னராஜா என்ற 23 வயது இளைஞரை தில்லை நகர் காவலர்கள் கைது செய்தனர். கைது செய்ய சென்ற போது சின்னராஜா தப்ப முயன்றதால் கால் முறிவு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அரசு மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட விவகாரத்தில் பெண் காவல் உதவி ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கடந்த 12ஆம் தேதி 22 வயதுடைய பெண்ணை அவரது காதலன் கவிதாசன் உள்ளிட்டோர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதையடுத்து கவிதாசன் 17 வயது சிறுவன் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்யாமலும் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்காமலும் பாப்பநாடு பெண் காவல் உதவி ஆய்வாளர் இருந்ததாக புகார் எழுந்தது. இதையடுத்து பெண் காவல் உதவி ஆய்வாளர் சூர்யாவை பணியிடை நீக்கம் செய்து தஞ்சாவூர் சரக காவல் துணை தலைவர் ஜியாவுல் ஹக் உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து பாப்பாநாடு பகுதியில் நேற்று முழு கடையடைப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. சென்னை புறநகர் பகுதியான ஐயப்பாக்கத்தில் மேகமூட்டமின்றி தெரிந்த சூப்பர் ப்ளூ மூனை சிறுவர் சிறுமியர் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். பூமிக்கு மிக அருகில் நிலா இருப்பதே சூப்பர் மூன் என்று அழைக்கப்படுகிறது. அப்போது நிலா பெரியதாகவும் பிரகாசமாகவும் நீல நிறத்தில் வானில் தோன்றும். இந்த அரிய நிகழ்வு 3 நாட்களுக்கு தெரியும் என்று அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா தெரிவித்திருக்கிறது. இந்நிலையில் சென்னையின் புறநகர் பகுதியான ஐயப்பாக்கத்தில் சிறுவர்கள் சூப்பர் ப்ளூ மூனை பார்த்து ரசித்தனர். எங்கள் வீட்டுக்கிட்ட ப்ளூ மூன் வந்திருக்கு. அது பூமி பக்கத்தில் இருக்கனால அதை ப்ளூ மூன் சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தமிழ்நாடு மின்வாரியத்தில் கேங்மேன் பணியாளர்களை கள உதவியாளர்களாக பணிநிலை உயர்த்த வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். கேங்மேன் பணியாளர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் மின்வாரிய தலைமையகம் முன்பு நடந்த ஆர்ப்பாட்டத்தில் சீமான் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தார். அப்போது பேசிய அவர், மின்சாரம் வாங்குவதில் ஆர்வம் காட்டிய அரசு மின் உற்பத்தி செய்வதில் ஆர்வம் காட்டவில்லை என்றார். போராட்டத்தை போல டாஸ்மார்க் பணியாளர்கள் ஒரு நாள் இந்த மாதிரி உட்கார்ந்து போராடினாங்க. கடையில வியாபாரம் நடக்கலன்னா 1/2 மணி நேரத்துல பேசி பிரச்சனை தீக்குமா? நில அபகரிப்பு புகாரில் திருப்பத்தூர் தொகுதி திமுக எம்எல்ஏ நல்லத்தம்பி பெயரை சேர்க்க உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. நில அபகரிப்பு தொடர்பாக திருப்பத்தூரை சேர்ந்த விஜயலட்சுமி என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். அரசு அதிகாரிகளின் துணையுடன் தன்னுடைய நிலத்தை அபகரிக்க முயற்சி நடப்பதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு திருப்பத்தூர் தொகுதி திமுக எம்எல்ஏ நல்லத்தம்பி உடந்தையாக செயல்படுவதாகவும் மனுதாரர் தெரிவித்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி சவுந்தர் திமுக எம்எல்ஏ நல்லத்தம்பியை எதிர் மனுதாரராக இணைக்க அறிவுறுத்தினார். மேலும் வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். நில மோசடி தொடர்பாக அதிமுக எம்எல்ஏ KR ஜெயராம் மீது கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் கீரநத்தத்தில் காளி என்பவருக்கு சொந்தமான 300 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராம், அவரது உறவினர் மணிகண்டன் மற்றும் ஸ்ரீவாரி ரியல் எஸ்டேட் நிறுவனம் ஆகியோர் அபகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் காளியின் வாரிசுதாரர்கள் மனு அளித்தனர்.
சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்திற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்றும் மனுவில் வலியுறுத்தியுள்ளனர். உயிரோடு இருக்கிறவங்க அவளை வச்சு இறந்தவங்களோடதெல்லாம் உயிரோடு இருக்காங்கன்னு பட்டா பண்ணி வச்சிருக்காங்க. நாங்க போய் கேட்டா எங்களை மிரட்டுறாங்க. எங்களுடைய வாரிசுகள்ல என்ன ஆகுறது? அவங்க மூதாதையர் எதுக்காக சேர்த்து வச்சுட்டு போனாங்க? நாங்கெல்லாம் அனுபவிக்கணுங்கிறது தானே. இவர் ஊர் விட்டு ஊர் வந்து எங்களை ரொம்ப மிரட்டுறாரு. எங்க பசங்களை எல்லாம் அடிக்கிறாங்க. கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு ஊராட்சி மன்ற உறுப்பினர் ஒருவர் 65 கிலோ எடையிலான மனுக்களுடன் புகார் அளிக்க வந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. அக்கடவள்ளி பகுதியை சேர்ந்த ராஜேஸ்வரி 1வது வார்டு ஊராட்சி மன்ற உறுப்பினராக உள்ளார். இவர் ஏற்கனவே அளித்த மனுக்களின் நகல்களை மூட்டையாக கட்டி கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மீண்டும் மனு அளிக்க வந்தார். இதன்படி 65 கிலோ எடை கொண்ட 350 மனுக்களின் நகல்களுடன் வந்த அவர் மாவட்ட ஆட்சியரிடம் புதிய மனு ஒன்றை அளித்தார். அந்த மனுவில் அக்கடவள்ளி ஊராட்சியில் கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை 9 கோடி ரூபாய் வரை முறைகேடு நடைபெற்றதாகவும் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். கும்பகோணத்தில் கோயில் குளங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றாவிட்டால் அக்டோபர் 28ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்று தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியருக்கு உயர்நீதிமன்றம் கெடு விதித்துள்ளது. கும்பகோணத்தில் உள்ள பொற்றாமரை குளம் உள்ளிட்ட 44 குளங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் சுப்பிரமணியன், அப்துல் குத்தூஸ் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தஞ்சை மாவட்ட ஆட்சியர் வழங்கிய கடிதம் ஒன்றை அரசு வழக்கறிஞர் தாக்கல் செய்தார். அந்த கடிதத்தை படித்த நீதிபதிகள் மாற்று இடம் வழங்கப்பட்டு அதன் பின்னர் தான் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்ததில் இருந்து அவர் மாவட்ட ஆட்சியராக இருக்க தகுதியானவர் இல்லை என்று தெளிவாகிறது என கண்டனம் தெரிவித்தனர். இந்த ஆக்கிரமிப்புகளை அக்டோபர் 28ஆம் தேதிக்குள் அகற்றாவிட்டால் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் நீதிபதிகள் கெடு விதித்து உத்தரவிட்டனர். தென்காசி மாவட்டம் குற்றால சாரல் விழாவில் கல்லூரி மாணவர்களுக்கான சிறுதானிய உணவுப் போட்டி நடைபெற்றது. குற்றாலம் சாரல் விழாவின் நிறைவு நாள் நிகழ்ச்சியாக கலைவாணர் அரங்கில் இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி துறை சார்பில் இந்த போட்டி நடத்தப்பட்டது. ஆலங்குளம் அரசு கலைக்கல்லூரி, குற்றாலம் பராசக்தி மகளிர் கல்லூரி, வாசுதேவ நல்லூர் கல்லூரி மாணவிகள் போட்டியில் பங்கேற்று விதவிதமான சிறுதானிய உணவுகளை தயார் செய்து காட்சிப்படுத்தினர். கோட்டாட்சியர் லாவண்யா உணவுகளை ருசித்து பார்த்து வெற்றியாளர்களை தேர்வு செய்தார். கருப்பு கவுனி அரிசியில் சோறு, அப்புறம் கம்பில் வந்து சாம்பார், கேழ்வரகை வச்சு ஒரு கூட்டு மாதிரி பண்ணியிருந்தோம். அப்புறம் ஆவாரம்பூவில் ஒரு கூட்டு, கொத்தமல்லி இலையில் வந்து ஒரு துவையல், பிரண்டையில் ஒரு துவையல், அப்புறம் தூதுவாழையில் ஒரு ரசம் பண்ணியிருந்தோம், ஒரு மோர், அப்புறம் கொய்யா இலையில் வந்து ஒரு டீ பண்ணியிருந்தோம். காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாருமே ஹெல்த்தி மீல்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். டயபெட்டிஸ் பேஷண்ட், ஓல்டு பீப்புள்ஸ் அண்டு கிட்ஸ்காண்டி எங்களோட ஃபுட்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லாமே நேச்சுரலாக ட்ரெடிஷ்னலாக நம்மளோட முந்தைய மூதாதையர்கள் அவங்க யூஸ் பண்ண டிஷ்ஷு, அவங்களோட மெத்தட்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் இப்போ உள்ள எதுவுமே ட்ரெண்டிங் ஃபுட்ஸ் எதுவுமே நாங்கள் ஆட் பண்ணாமல் ஓல்டில் உள்ள ஃபுட்டெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் இது வந்து நம்ம இந்த மாதிரி ஃபுட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு சைட் எஃபெக்ட் எதுவுமே வராது.